ஹலோ, அம்பிகா டிராவல்ஸுங்களா சார்? ஆமாங்க சார், அம்பியா டிராவல்ஸாங்க. சார் அர்ஜென்ட்டாக ஊட்டிக்கு போகணும், வண்டி அனுப்பிச்சு வைக்க முடியுமா சார்? சரிங்க சார், அட்ரஸு நேம் எல்லாம் சொல்லுங்க. சார் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்களா? 13/86 மஞ்சேஸ்வர் காலனி, கோயில்மேடு. சார் கரெக்டாக 5 o'clock வந்துடுவீங்களா? கண்டிப்பாக அனுப்புகிறோம். தேங்க்யூ சார். சுதந்திரத்து வருவாருங்க, அனுப்பிச்சி விட்டுறோம். தேங்க்யூ சார். ஏய் கண்டிப்பா நானும் வரணுமாடா, நீ மட்டும் போயேன். ஏன்டி உனக்கு என்னடி ப்ராப்ளம்? ஆல்ரெடி நிறைய லீவ் போட்டுட்டேன்ல. என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட கல்யாணம்டி, நம்ம போனால் தானே நல்லாயிருக்கும். ம் சரி வரேன். சளிச்சிட்டு நீ ஒன்றும் வர வேணாம், உன் தங்கச்சி வேணா கூட்டிகிட்டு போகிறா. ம் வரேன்டா. அப்போ உன் தங்கச்சி? அர்ச்சி கிளம்பு. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, கார் இன்னும் வரலையா? இப்போ கார் வந்துடும், ஓகேவா? சரி. உனக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்லாம் சொல்லிட்டு இருக்காது, இல்லை ஓகேவா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். கார் வந்துருச்சு, வா. வரேன். நீங்கள் தான் சுத்தணுங்களா? ஆமாங்க, ஏறுங்க போகலாம். ஓகே. நான் போகலண்ணா. ஓகே சார். என்னாச்சு? ரோடு பிளாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பிளாக் ஆயிருக்கா? வேற வழி எதுவும் இல்லையா? வேறு வழி இருக்குது சார், ஆனால் எப்பவும் வந்துட்டு போகிற ரோடு தான். இப்போ ஏன் பிளாக் ஆகிருக்குன்னு தெரியலையே. அதான் வேற வழி இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்போ அந்த வழியாவே திரும்பி போக வேண்டியதானே? போகலாம். ஐயோ, ஒருத்தர் இடிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. கார் நிறுத்துங்க, என்னாச்சுன்னு பார்க்கலாம். நிறுத்துங்க. ஹலோ, இப்போ காரை நிப்பாட்ட போறீங்களா இல்லையா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. நைட் ட்ராவலில் ஆள் நடப்பட்டமே இல்லாத ரோட்டில் இந்த மாதிரி வழிப்பறி நடந்துட்டு தான் இருக்குது. அதை பற்றி முழுசாக தெரியாத நாம் இன்னும் அவங்கக்கிட்ட ஏமாந்துட்டு தான் இருக்கோம். பெரியவங்க மட்டும் இல்லாமல் இப்போ சின்ன வயசு பசங்களும் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டு வராங்க. அதனால் நாம் தான் அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் மட்டும் உங்கள் பேச்சு கேட்டு அங்கே வண்டி நிறுத்திருந்தேன்னா நமக்கு என்ன வேணால் நடந்திருக்கலாம். அவங்க வழிப்பறி பண்ணுறவங்கன்னு இப்போ தான் எங்களுக்கு எல்லாம் புரியுது. சாரிண்ணா. வண்டியில் இருங்க. உள்ளே இரு ஜீவிதா. திருடுறதுக்கு எப்படியெல்லாம் ட்ராமா பண்ணுறாங்கப்பா. ட்ராமா பண்ணுறாங்களா? ஆக்சிடென்ட் ரியல்னு நம்மளே நம்ப வச்சிட்டாங்களே மகேஷ். பட் இந்த மாதிரி நீங்கள் தனியாக ஹைவேல போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார்.